லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தாலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு மாணவிகளுக்கு மட்டும் நேரில் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு. அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தனியான அங்கீகாரம் கொடுக்கணும்? அப்படி என்ன பண்ணிட்டாங்க அந்த 2 பேரும்? வாங்க இந்த காணொலியில பார்க்கலாம். தேர்வு எழுத போற நேரத்துல தன்னோட தந்தை மரணம் அடைந்திருந்தாலும் கல்விதான் நம்மை காக்கும் பேராயுதம்ன்றத உணர்ந்து பொது தேர்வுல அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்க திருச்சி மாணவிகள். இதனால யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த மாணவிகளை நேரில் கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திருச்சி மாவட்டம் கருங்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சத்யபிரியாவின் தந்தை பொது தேர்வு காலகட்டத்தில் எதிர்பாராத விதமா உயிரிழந்துட்டாங்க. தந்தையை இழந்த துக்கத்தில் இருந்தாலும் கூட மன உறுதியோடு தேர்வு எழுத சென்ற சத்யபிரியா 528 மார்க் வாங்கி இப்போ அந்த ஸ்கூல்லையே முதலிடத்தை பிடித்து அசத்தி இருக்காங்க. அதே மாதிரி தேனேரிப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில 11ஆவது வகுப்பு படிக்கிற ஷாலினி என்ற மாணவி பொதுத் தேர்வு சமயத்துல தன்னுடைய தந்தையை இழந்துடுறாங்க. அந்த நிலைமையிலும் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மாணவி ஷாலினி. இந்த செய்திகளை அறிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி மாவட்டத்திற்கு வந்திருந்த போது அந்த 2 மாணவிகளையும் நேரில் கூப்பிட்டு பாராட்டி கல்விக்கான நிதி உதவியும் வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாணவிகளோட எதிர்காலத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசும் நம்ம முதலமைச்சரும் என்னைக்கும் துணையா இருப்பாங்கன்னு அவங்க கிட்ட உறுதியும் கொடுத்திருக்காரு. இது போல தமிழ்நாடு அரசு கல்வியை ஊக்குவிக்க எடுக்கும் முயற்சிகளை பார்க்கும்போதுதான் இந்த தலைமுறை மாணவர்களுக்கு கல்வி மேல ஒரு நம்பிக்கை கிடைப்பதாக பெற்றோர்கள் பெருமைப்படுறாங்க. திருச்சி மாணவிகளை நேரில் அழைத்து பாராட்டிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நெகிழ்ச்சி செயல் அசுரன் படத்துல வர நிலம் இருந்தா புடுங்கிக்குவாங்க, காசு இருந்தா எடுத்துக்குவாங்க, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுங்கிற சினிமா வசனத்தை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துற விதமா இருக்கிறதா சோசியல் மீடியால நெட்டிசன்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.